இந்த வீடியோவில் 5 செக்ஷன் ஆஃப் பிஎன்எஸ் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நேற்று பார்த்த செக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 199 என்னென்னு பார்த்தோம். ஸோ செக்ஷன் 199 வந்து பப்ளிக் சர்வெண்ட் வந்து லாவை டிஸ்ஓபே பண்ணால் என்ன அப்படிங்கிறது ரிலேட்டடாக பார்த்தோம். செக்ஷன் 200 வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரீட்மெண்ட் ஆஃப் த விக்டிம் அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தோம். செக்ஷன் 201 ஆஃப் பிஎன்எஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வெண்ட் ஃப்ரேமிங் அண்ட் இன்கரெக்ட் டாக்குமெண்ட் வித் இன்டென்ட் டு காஸ் இன்ஜுரி. ஸோ டாக்குமெண்ட்டில் ஆல்ட்ரேஷனோ இல்லைனா ஒருத்தவங்களை இன்ஜுரி கிராஸ் பண்ணுற இன்டென்ஷனில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணார்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் என்னென்னு பார்த்தோம். செக்ஷன் 201. செக்ஷன் 202 வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் சர்வெண்ட் வந்து அன்லாஃபுல்லாக ஒரு ட்ரேடில் இன்வால்வ் ஆனால் என்ன ஆகும் அப்படிங்கிறது ரிலேட்டடாக பார்த்தோம். செக்ஷன் 203 வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் சர்வெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்லாஃபுல்லாக பிட்டிங்லேயோ இல்லைனா ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு அப்படின்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் பார்த்தோம். செக்ஷன் 205 வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ட்ரெஸ்ஸையோ இல்லைனா அந்த பர்டிகுலர் பிட் டோக்கன் ஏதாச்சும் பப்ளிக் சர்வெண்ட் யூஸ் பண்ணதை மற்றவங்க மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 311 என்னென்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 17 ஆஃப் அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இருக்குது. செக்ஷன் 303 334 வரைக்கும் இருக்குது. இதில் ஆல்ரெடி சில செக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். பட் ஆனால் அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 311 ஆஃப் பிஎன்எஸ் அது என்னங்கிறது பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ராபரி ஆர் டக்காய்டி வித் அட்டெம்ப்ட் டு காஸ் டெத் ஆர் கிரீவியஸ் ஹர்ட். ஸோ ராபரி ஆர் டக்காய்டி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா கிரீவியஸ் ஹர்ட்டோ இல்லை டெத் காஸ் பண்ணுற மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தாவே இந்த செக்ஷன் 311 கீழே வந்து அதுக்கான பனிஷ்மெண்ட் இருக்குது. பனிஷ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட் லெஸ் தென் 7 years. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 yearsக்கு கம்மி ஆகக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இதில் வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கூட கொடுக்கலாம். அப்படி தான் இன்டர்பிரிட்டேஷன் எடுக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. பட் ஆனால் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் த டிகிரி ஆஃப் த அஃபென்ஸ் டிகிரி ஆஃப் த பனிஷ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐபிசியில் செக்ஷன் 397 இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 312 ஆஃப் பிஎன்எஸ். இந்த 312 ஆஃப் பிஎன்எஸ் வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி பேசுகிறாங்கன்னா அட்டெம்ப்ட் டு கமிட் ராபரி ஆர் டக்காய்டி வென் ஆர்ம்டு வித் டெட்லி வெப்பன்ஸ். ப்ரீவியஸ் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கிரீவியஸ் ஹர்ட்டு இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா டெத்து காஸ் பண்ணுறதுக்கான அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தா அதுக்கான பனிஷ்மெண்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராபரி ஆர் டக்காய்டி அது வந்து பண்ணுறதுக்கு டெட்லி வெப்பன்ஸோட அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கே போயிருந்தாவே செக்ஷன் 312 கீழே பனிஷ்மெண்ட் இருக்குது. இங்கேயுமே பார்த்திங்கன்னா பனிஷ்மெண்ட் வந்து நாட் லெஸ் தென் 7 years. சரி, ரெண்டுக்குமே டிகிரி ஆஃப் அஃபென்ஸ் டிஃபர் ஆகுது. ஆனால் பனிஷ்மெண்ட் ஏன் வந்து ரெண்டுக்கும் வேறு இல்லாமல் ஒரே மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இட்ஸ் அ டிஸ்கிரிஷன் ஆஃப் த கோர்ட். அந்த கேஸ் பேஸ் பண்ணி 7 years கம்மி ஆகாது. பட் ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒரே பனிஷ்மெண்ட் தான் கோர்ட்டில் கொடுப்பாங்களான்னா இட் கீப்ஸ் ஆன் வேரிங். ஸோ என்ன அஃபென்ஸ் நடந்திருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் கொடுப்பாங்க. பட் ஆனால் லெஜிஸ்லேச்சரோட இன்டென்ஷன் என்னென்னா 7 yearsக்கு கம்மியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான். இதே செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஐபிசியில் செக்ஷன் 398 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 313 ஆஃப் பிஎன்எஸ் 313 ஆஃப் பிஎன்எஸ். இது என்னென்னா பனிஷ்மெண்ட் ஃபார் பிலாங்கிங் டு அ கேங் ஆஃப் ராபர்ஸ் ஆர் டக்காய்டி எக்ஸெட்ரா. சரி, நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் அந்த கேங்கில் இன்வால்வ் ஆகிருக்கீங்க அப்படின்னாவே அதுக்கான பனிஷ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 7 years. இது ஏன் இவ்வளோ கேங்கில் ஒரு மெம்பராக இருந்தாங்கன்னா மேபி ஃப்யூச்சர்லையோ இல்லைனா நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் அஃபென்ஸில் இன்வால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா உங்களால் சொசைட்டிக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு இல்லைனா பயத்தில் இருப்பாங்க இல்லைனா டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற ரீசனால் பனிஷ்மெண்ட் வந்து ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 7 years ரிலேட்டடாக அது சொல்லியிருக்காங்க. இதே செக்ஷன் வந்து ஐபிசியில் செக்ஷன் 401 சொல்லியிருக்காங்க. சரி, அதாவது இன்டென்ஷன் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷனுமே இப்போலாம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் கேங் மெம்பரில் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா அதில் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். சப்போஸ் பனிஷ்மெண்ட் கேங்கில் ஒரு மெம்பராக இருந்தாவே பனிஷ்மெண்ட் அதிகம் அப்படின்னா மேபி சான்சஸ் வந்து மெம்பரில் அந்த கேங்கில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுக்காக அந்த இன்டென்ஷனால தான் இது கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 315 ஆஃப் பிஎன்எஸ். இது வந்து 314 ஆல்ரெடி என்னென்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களால் ரீகலெக்ட் பண்ண முடிஞ்சுன்னா ஓகே, இல்லைனா 314 என்னென்னு பாருங்கள். நான் இதில் வந்து என்னென்னு சொல்லலை. ஸோ 315 ஆஃப் பிஎன்எஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ஹானஸ்ட் மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பொசஸ்ட் பை த டிசீஸ் பர்சன் அட் த டைம் ஆஃப் இஸ் டெத். ஆக்சுவலாக 314க்கான பதில் இதுலேயே இருக்குது. ஓகேங்களா? பட் ஆனால் அதோட ஆல்ட்ரேஷன் என்னென்னா
இப்போது ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்க, இறந்ததுக்கப்புறமா அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் மிஸ் அப்ராப்ரேஷன் பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. இதில் ஜென்ரலாக பனிஷ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 3 years. ஆனால் நீங்கள் அந்த பர்டிகுலர் டிசீஸ் பர்சன் வந்து உங்களை வேலைக்கு வச்சுருக்காங்க, அவரோட ப்ராப்பர்ட்டியை நீங்கள் மிஸ்அப்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போது பனிஷ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 7 years வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா எம்ப்ளாய்ட் பர்சனையே நம்ம சீட் பண்ணுறோம், இல்லைனா அவர் ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து அவரோட ப்ராப்பர்ட்டியை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து பனிஷ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 7 years வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. இதே செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஐபிசியில் செக்ஷன் 404 டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 317 ஆஃப் பிஎன்எஸ். செக்ஷன் 317 ஆஃப் பிஎன்எஸ் வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி பேசுகிறாங்கன்னா ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து இந்த 2, 3, 4, 5ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் செக்ஷனோட கிளாஸ் 1ல் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டியோட டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறது இதில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா மற்ற விஷயங்கள் என்னங்கிறது இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐபிசியில் செக்ஷன் 410லேருந்து 414 வரைக்கும் இருக்குது. 410 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோலன் பார்ட்டியோட டெஃபினிஷன். ஆனால் அதுக்கப்புறமா சப்சிக்வெண்ட்டாக அந்தந்த ஒருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸுக்கும் ஒரு அஃபென்ஸ் இருந்துச்சு, டைப் ஆஃப் அஃபென்ஸ் இருந்துச்சு ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி கனெக்டடாக. அது தனித்தனி செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்மளோட ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷன் ஞாபகம் வச்சுட்டாவே அந்த ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி கனெக்டடாக இருக்க எல்லா விஷயமும் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். இல்லை ஈஸியாக வந்து அந்த எக்ஸாமில் எழுதும்போது 317 எழுதினாவே போதுமான விஷயமா இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். 317 மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஐபிசியில் இந்த மாதிரி அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நிறைய செக்ஷன் இருக்கும். இப்போ டெகாய்ட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி, எக்ஸ்டார்ஷன் எடுத்துட்டாலும் சரி, அதில் ராபரி, அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கும். ஆனால் அது எல்லாமே ஒரே செக்ஷனுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்குள்ளே சப்சிக்வெண்ட் கிளாஸஸில் அது கொண்டு வந்துட்டாங்க. ஸோ தட் நம்ம வந்து செக்ஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இன்னும் டீட்டெயிலாக படிக்கும்போது அந்த கிளாஸை பார்த்து நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 317ல் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டியோட டெஃபினிஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்க. கிளாஸ் 2, கிளாஸ் 5 வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கிறது என்னென்னு பார்ப்போம். கிளாஸ் 2ல் டிஸ்ஆனஸ்ட்லி ரிசீவிங் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டியாக இருந்தீங்கன்னா, அதாவது அந்த ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி ஒருத்தங்க திருடி இருப்பாங்க, அதை வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 3 years வரைக்கும் இருக்குது. ஸோ அப் டு 3 years வரைக்கும் இருக்குது. அதே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 3ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ஆனஸ்ட்லி ரிசீவிங் ஸ்டோலன் இந்த கமிஷன் ஆஃப் அ டக்காய்ட்டி. ஸோ டக்காய்ட்டி பண்ணி அதுலேருந்து ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் இல்லை ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு. ஸோ கிளாஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ஆனஸ்ட் அந்த டக்காய்ட்டியில் நடந்தபோது அந்த ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டியை வந்து வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து லைஃப் ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 10 years. ஸோ இதோட பனிஷ்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. காரணம் என்னென்னா இந்த டிகிரி ஆஃப் பனிஷ்மெண்ட்டும் டிகிரி ஆஃப் அஃபென்ஸும் அதிகம். ஸோ அதனால தான் இது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிட்டர்னன்ஸ் மெத்தடில் பனிஷ்மெண்ட் அதிகமாக இருக்குது, அதனால் மேபி அந்த அஃபென்ஸை கமிட் பண்ணுறது வந்து இப்போ பார்த்திங்கன்னா கம்மியாகும் அப்படிங்கிற ரீசனால் தான் இவ்வளோ அதிகமான பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் 4 வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹேபிச்சுவலி டீலிங் இன் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. ஹேபிச்சுவலாக, அதாவது வெறும் ஒரு வாட்டி ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி வாங்கினா அது வந்து பனிஷ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் கிளாஸில் சொல்லியிருப்பாங்க டிஸ்ஆனஸ்ட்டாக ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி ரிசீவ் பண்ணுறது. பட் ஆனால் இது வந்து ஹேபிச்சுவலாக நடந்துகிட்டே இருக்குது. அடிக்கடி ஏற்கனவே ஒரு வாட்டி பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்காரு, இல்லைனா ரெகுலராக நிறைய வாட்டி வாங்கியிருக்காரு அப்படின்னு ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா அப்போது வந்து செக்ஷன் 317 கிளாஸ் 4 கீழே தான் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அது என்ன பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா லைஃப்லேருந்து அப் டு 10 years வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 5 வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டிங் இன் கன்சில்மெண்ட் ஆஃப் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த நீங்கள் வாங்கலை, பட் ஆனால் அவருக்கு அசிஸ்ட் பண்ணுறீங்க, எதுலனா அது மறைச்சி வைக்கிறதுக்காகவோ அந்த மாதிரி விஷயங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ கன்சில்மெண்ட் ஆஃப் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 3 years வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம வேஜிங் வார் ரிலேட்டடாக வரும்போது அந்த வேஜிங் வார்க்கான பிளானை அந்த டிசைனை கன்சில் பண்ணாவே அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை மறைச்சி வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து அப் டு 3 years வரைக்கும் பனிஷ்மெண்ட் இருக்குது. ஸோ இதுதான் அந்த 5 செக்ஷன். என்னென்ன எல்லாமே வந்து ஒரே சாப்டர் கீழே தான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ தட் அதை ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முன்னாடி பார்க்கும்போதெல்லாம் ரேண்டமாக பார்த்தோம், பட் ஆனால் இப்போ சப்சிக்வெண்ட்டாக பார்த்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அதேமாதிரி ரிவிஷனும் முக்கியம். ஓகேங்களா. அதனால தான் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் நேற்று என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நீங்களும் அதே மாதிரி ரிப்பீட்டடாக கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடலாம். ஸோ செக்ஷன் 311 என்னென்னு பார்த்துருக்கோம், 312, 313, 315 அண்டு 317. இதில் 314 அண்ட் 16 வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அது உங்களால் ரீகால் பண்ண முடிச்சா இட்ஸ் வெல் அண்ட் குட். இல்லை அப்படின்னா திருப்பி போய் உங்கள் நோட்ஸையோ இல்லைனா வீடியோவோ திருப்பி பாருங்கள், பார்த்துட்டு ரீகால் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.